ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, விநாயகர் தும்பிக்கை ஆழ்வார் என்ற திருநாமத்துடன் பெருமாள் கோயில்களில் பிரதிஷ்டை செய்யப்படுகிறார். அன்பர்கள் இந்த அற்புதமான கருத்தை உள்வாங்கி அவரை தொடர் நிலையில் தியானம் செய்து நற்பலனை பெற முடியும். அவர்களுக்கு வாழ்க்கையிலே உண்டாகின்ற தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் கணபதியை வணங்க விலகி விடும் என்பது இந்து மதத்தின் ஆழ்ந்த நம்பிக்கை ஆகும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இந்த பகுதியிலே நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 4/6/2026 கிழமை, வியாழக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் வைகாசி 21வது நாள். இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி, சுப முகூர்த்த நாள், அரியகுடி சீனிவாச பெருமாள் பல்லக்கு பவனி. சதுர்த்தி திதி இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை, காலை 9:58 முதல் 10:34 வரை வாஸ்து நேரம் கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, திதி சதுர்த்தி இரவு 9:46 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திராடம், நள்ளிரவு 2:09 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் தெற்கு, பரிகாரம் என்ன, இன்று மேல் நோக்கு நாள். சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் திருவாதிரை, சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், அன்னம் வழங்கினால் உன்னத வாழ்வு கிட்டுமா. கர்மஸ்தானம் என்பது 10வது இடம். 10ஆம் இடத்தை தான் நாம் தொழில் பற்றி பல்வேறு கோணங்களில் தெரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் எழுதுவது என்பது அரிய செயல் என்பதால் சுருக்கமான முறையில் தொழிலை பற்றி விவரங்கள் கண்டறிவதற்கான வழிமுறைகளை இங்கே நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அடிப்படையில் கிரகங்களுடைய காரகத்துவம் அடிப்படையிலும், தொழில் ஸ்தானத்துக்கு குறிப்பிட்ட ஸ்தானங்கள் அடிப்படையிலும், அந்த ஸ்தானத்திலே இருக்கும் பார்க்கும் கிரகங்களுடைய அடிப்படையிலும் தொழில் ஸ்தான பலன்களை கண்டறிய வேண்டும். பிள்ளைகள் அதற்கு ஏற்றவாறு படிக்க வைக்க வேண்டும்.
ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்தால் காவல்துறை அதிகாரியாகவோ அல்லது இராணுவத்தில் அதிகாரியாய் பணிபுரிவார். மேலும் இது போன்ற அமைப்புடைய ஒரு சிலருக்கு வாணிபம், உடற்பயிற்சி, எந்திரம், பொறியியல், அச்சகம், கட்டிடம் கட்டுதல் முதலிய துறைகளில் தொழில் அமையும். செவ்வாயும் குருவும் சேர்ந்திருந்தால் நாட்டுக்கு அதிபதியாகவும் நகரத்துக்கு அதிபதியாகவும் அல்லது அரசாங்கத்தின் அதிகாரியாகவும் வாய்ப்பு உண்டு. இவற்றின் அடிப்படையிலே தொழில் அமையும். இப்படிப்பட்ட அமைப்புடைய கணிதம், டைப்ரைட்டிங், பொறியியல், சட்டத்துறை, கிரிமினல் வக்கீலாக இருக்கும் நிலை ஏற்படும். ஒரு சிலர் இயற்பியல் துறையிலே பேரறிவு பெற்றவர்களாகவும் இந்த துறையிலே சம்பந்தப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள். செய்யும் நிலையில் வங்கியிலே பணிபுரியும் நிலை ஏற்படும். ஒருவரது ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் மாடுகள் வளர்த்தல், உடற்பயிற்சி கூடம் வைத்து செயல்படுதல், சூதாட்ட விடுதிகளை நடத்துதல், இசை கருவிகளை, தையல், தோல், வாகனங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் தொழில் செய்ய வேண்டும். செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தால் தொழிற்சாலை, ரசாயனம், மருத்துவம், இரும்பு ஆகியவற்றோடு இவை சார்ந்த இடங்களில் தொழில் செய்யும் நிலை ஏற்படும். சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் கூடியிருந்தால் அவர் எந்திர பொறியாளர் அல்லது பெரிய அதிகாரிகளால் பணிபுரியும் நிலை ஏற்படும். சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சேர்ந்திருந்தால் பத்திரிகை துறையில் புகழடைவார் அல்லது கலைத்துறையிலே ஈடுபாடு கொள்வார். இந்த 2இல் அடிப்படை தொழில் அமையும். கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ அல்லது பார்த்திருந்தாலோ அல்லது பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ மேற்சொன்ன அந்த தொழில்கள் விருத்தி அடையும். 10ஆம் இடத்தை கேது இருக்க பிறந்தவர் அரசாங்க வேலைக்கு உரியவர் என்பதை நாம் அறியலாம். சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருந்தால் தையல், தோல் முதலிய தொடர்புடைய தொழில்கள் அமையும். இதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரம், ஒருவர் தொழிலில் சிறந்து பொருளாதாரம், வீடு வசதியோடு வாழ்ந்திட தானம்தான் சிறந்த பரிகாரம். எனவே உங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியோருக்கு அல்லது ஆதரவற்றோருக்கு உதவும் அமைப்பானது செய்து வந்தால் தொழில் சிறக்கும். பிள்ளைகள் பிறந்த நாளிலே ஏழைகளுக்கு உணவு கொடுத்து வந்து வளம் காணலாம். எந்த தொழிலும் கிடையாது, மென்மேலும் வளரும். மேலும் உடல் ஊனமுற்றோருக்கு உதவுவது சால சிறந்தது. இது அனுபவ பரிகாரமாக பார்க்கப்படுகிறது. நாளைய தினத்திலே பரிதவிக்க செய்யும் பாலரிஷ்ட தோஷம், அதற்கு உண்டான விளக்கம் நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே நாம் 10ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், வியாபாரஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்பதையெல்லாம் தொடர்ந்து லக்கண வாரியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியை நாம் காணலாம். தனுசு லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் அதிபதியாய் திகழ்கின்ற புதன் 5லே இருந்தார், அதாவது மேஷத்தில் இருந்தால் அரசு துறையில் வேலை, விவசாயம், மின்வாரியம், குடியிருப்பு கணக்காளர்களாகும். சொந்த தொழில் அவ்வளவு ஆர்வம் தராது. தனுசு லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் அதிபதியாய் திகழ்கின்ற புதன் 6வது இடம் என்று சொல்லப்பட்ட ரிஷபத்திலே இருந்தால் ஒயின் ஷாப், சொந்த தொழில் லாபம் கிடைப்பது கடினம், உத்தியோகம் சிறந்தது, கம்ப்யூட்டர், திரை உலகம், தொலைக்காட்சி, ஒரு சிலருக்கு வாகனத்துள். தனுசு லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் ஆதியாய் திகழ்கின்ற புதன் மிதுனத்திலே வீற்றிருந்தார். இங்கு நிற்க பாதகம், தொழில் முன்னேற்றம் இல்லை, கேந்திராதிபதி தோஷம் உண்டு, சொந்தம் உத்தியோகம் பிரயோஜனம் இல்லை, தகவல் தொழில்நுட்பம், தொலைபேசி, செல்போன்கள் போன்ற தொழில்கள் செய்யலாம். தனுசு லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் ஆதியாய் திகழ்கின்ற புதன் 8ஆம் இடம் என்று சொல்லப்பட்ட கடகத்தில் இருந்தால் சொந்த தொழில் திருப்தி தராது, உத்தியோகத்திலும் நிம்மதி இருக்காது, தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில், ஏற்றுமதி, கப்பல், துறைமுகம். தனுசு லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 9வது இடமாக திகழ்கின்ற சிம்மத்திலே 10க்குரிய புதன் இருந்தால் நல்ல பலன் உண்டாகும். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி தொழில், இன்ஜினியரிங், மின்பொறி, அரசு துறையில் உயர்ந்த பதவி வகிக்க முடியும். ஆன்மீகம், பூஜைக்குரிய பொருள். தனுசு லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10வது இடமாய் திகழ்கின்ற கன்னியிலே புதன் வீற்றிருந்தால் சிறப்பான பலன்களை அடைவீர்கள். ஆடிட்டர், கணக்காளர்கள், எழுத்தார், ஜோதிடர். தனுசு லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 11வது இடமாய் திகழ்கின்ற
துலாமிலே புதன் இருந்தால் செய்யும் வேலையில் திருப்தி இராது. அந்த வேலையை பார்க்க அடிக்கடி பிரச்சனை வரும். சொந்த தொழில் திருப்தி தரார். தனுசு லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 12ஆம் இடமாக திகழ்கின்ற விருச்சிகத்திலே புதன் வீற்றிருந்தால் ஆலய வேலைகள் உண்டாகும். பெரும் பொருளை சம்பாதிப்பீர்கள். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பீர்கள். எவ்வளவு சம்பாதித்தாலும் செலவு செய்துவிடும். மகர லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் ஆதியாய் திகழ்கின்ற சுக்கிரன் மகரத்திலே வீற்றிருந்தார், அதாவது லக்னத்திலே வீற்றிருந்தார், கலைத்துறையில் அதிக அளவிற்கு ஆர்வம் காட்டுவீர். அழகு பொருள், சாதன பொருள், வாகனம், நகை வியாபாரம், விவசாயம், பண்ணை, வாகனங்களை வைத்து வியாபாரம், திரைப்படத்துறையிலோ தொலைக்காட்சியிலோ ஈடுபட வைப்பார். அரசு துறை, தூர்தர்ஷன், ரயில்வே இவற்றில் உறுதியாக உயர் பதவியில் இருப்பீர்கள். இந்த சுக்கிரன் பலம் பெற்று தசா நடந்தால் அற்புதமான பலன்கள் உண்டாகும். பலம் குறைந்தால் அந்த அளவிற்கு பலன் கிடையாது. நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற இனி இவர்களுக்கு பொற்காலம்தான். செவ்வாய் பெயர்ச்சியால் பணமழையில் நினைய போகும் 3 அதிர்ஷ்டசாலி ராசிகள் எவை? ஜோதிட சாஸ்திரத்திலே கிரகங்களின் தளபதி என்று போற்றப்படும் செவ்வாய் பகவான் வீரம், தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையின் அதிபதியாய் விளங்கக்கூடியவர். இந்த நிலையிலே ஜூன் 21 அன்று ஆடம்பரம் மற்றும் செல்வத்திற்கு அதிபதியான சுக்கிரனின் சொந்த வீடான ரிஷபராசிக்குள் நுழைய இருக்கின்றார். இந்த கிரக பெயர்ச்சியால் சில ராசிக்காரர்களுடைய தொழில் மற்றும் நிதி நிலைமையில் அசூர வேகத்தில் வளர்ச்சி அடைய போகின்றார்கள். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்விலும் தொழிலும் ராஜயோகம் அளிக்கப் போகிறது. அது என்னென்ன, எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இங்கே நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது முதலிலே இந்த செவ்வாயானவர் தன்னுடைய சொந்த ராசியில் இருந்து விலகி 2வது ராசியிலே, அதாவது ரிஷபத்திலே இப்போது பயிற்சியாக இருக்கின்றார். நடப்பிலே மேஷ ராசியின் அதிபதியான செவ்வாய் ரிஷபராசிக்கு செல்வதால் மேஷ ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாய் அமையப் போகிறது. இந்த கிரக பெயர்ச்சி தொழில் வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கும் தகுந்த அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கும். பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். கூட்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி லாபம் கொட்ட போகிறது. போட்டி தேர்வுகள் எதிர்களை தவிடி பொடியாக்குவீர்கள். நிதி நிலைமை முன்பை விட மிகவும் பலப்படும். வருமானத்தில் அபிரிதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள். எதிர்காலத்திற்கு பயன்படும் புதிய முக்கிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். 2வது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி தொட்டதெல்லாம் பொன்னாக்கும் காலத்தை கொண்டு வரப்போகிறது. நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாய் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் நல்ல சம்பள உயர்வு கிடைக்க வலுவான வாய்ப்பு உள்ளது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதி ஏற்ற நல்ல வேலை அமையும். புதிய வருமான வழிகள் திறப்பதால் பல தட்டுப்பாடு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்புகள் மற்றும் குடும்ப பிரச்சனை முடிவுக்கு வந்து அமைதி ஏற்படும். அடுத்தது மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பயிற்சியானது பல வழிகளிலே இருந்து பண வரவை கொடுக்க போகிறது. உங்கள் வருமானத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு அசுர வளர்ச்சி இருக்கும். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல நினைப்பவர்கள் புதிய கிளைகளை தொடங்க இதுவே சரியான நேரம். புதிய முதலீடுகள் மூலம் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் இருந்து பணம் கைக்கு வரும். மேலும் உங்கள் பிள்ளைகளின் கல்வி அல்லது சுபகாரியங்கள் தொடர்பாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் செய்யப்படும் முதலீடுகள் அவர்களுக்கு பெரும் லாபத்தை அள்ளி கொடுக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று முருகனை வேண்டி ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. முதல் பகுதி கணபதியினுடைய பெருமை அருமையை சொல்லி அவருடைய சிறப்புகளை சொல்லி வணங்குவதால் ஏற்படும் மாற்றங்களையும் சொல்லுகின்றோம்.
இரண்டாவது பகுதி பஞ்சாங்க பகுதி. அன்றைய நாளின் விசேஷம், எந்த நட்சத்திரம், எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை எல்லாம் இந்த பகுதியிலே விரிவாக விளக்கப்படுகிறது. மூன்றாவது பகுதி எளிய பிரச்சனைகளுக்கு எளிய பரிகாரம். நான்காவது பகுதி ஜோதிட ரகசியங்களை கற்பித்து இலவசமாக ஜோதிடம் உங்களுக்கு ஊட்டப்பட்டு பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற பகுதி. ஐந்தாவது பகுதி கோச்சார பகுதி, கிரகங்களின் பெயர்ச்சி, நட்சத்திரங்களுடைய பெயர்ச்சி, அதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விதத்திலே பலன். ஆறாவது பகுதி இப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கின்ற பகுதி, கடைசி பகுதி. இந்த பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நீங்கள் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது பார்க்க இருக்கின்றீர்கள். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சவாலாக தெரிந்த சில வேலைகள் சாதகமாய் முடியும். பிள்ளைகளால் அந்தஸ்து உயரும். கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும். மனை வழியிலே நல்ல செய்தி உண்டு. வியாபாரத்தில் வேலையாட்களோட ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகவும் வெற்றி பெறுகின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலாக தெரிந்த சில வேலைகள் சாதகமாய் முடியும். பிள்ளைகளால் அந்தஸ்து உயரும். கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனை வழியிலே நல்ல செய்தி உண்டு. வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் வெற்றி பெறுகின்றன. ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார்கள். புது நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இது இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார்கள். புது நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்க்கின்ற வெற்றியும் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறின்றி இயக்க வேண்டும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சிணை மட்டுப்படும். கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். சிலருக்கு குடும்ப விஷயமாக சற்று அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள். சகோதர வகையிலே நன்மை ஏற்படும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கும். சிலருக்கு குடும்ப விஷயமாக சற்று அலைச்சலும் செலவுகள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த சகோதர வகையிலே நன்மை ஏற்படும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லை ஏற்படும். கவனம் தேவை. சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார். சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள். வெற்றி பெறுகின்றன. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பி உடன் பிறந்தவர் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்கும். வெற்றி பெறுகின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவர். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளால் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே மதிக்கப்படுவீர்கள். அரசால் அனுகூலம் உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளால் உறவினர் நண்பர்கள் மத்தியிலே மதிக்கப்படுவீர்கள். அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். நினைத்த காரம் நிறைவேறுகின்ற நாள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி
நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுகள், நட்பு வட்டம் விரியும், வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும், வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும், உத்தியோகத்தில் புதிய சிக்கல்கள் தீரும், புதுமை படைக்கின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள், நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நட்பு வட்டம் விரியும், வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும், வியாபாரத்தில் பற்று வரும் கணிசமாய் உயரும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் புதிய சிக்கல்கள் தீரும், புதுமை படைக்கின்ற நாள். விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள், விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள், மனைவி வழியிலே நல்ல செய்தி வரும், தாயாரின் உடல்நிலை சீராகும், வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள், உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும், எதிர்பாராத நன்மைகள் உண்டாகின்றன. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார். அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள், மனைவி வழியிலே நல்ல செய்தி வரும், தாயாரின் உடல்நிலை சீராகும், வியாபாரத்தில் அதிரடியான மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும், எதிர்பாராத நன்மைகள் உண்டாகின்றன. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், பிள்ளைகளின் பொறுப்புணர்வை பாராட்டுவீர்கள், காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும், பிரபலங்கள் உதவுவார்கள், வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய ரசனையை புரிந்து கொள்வீர்கள், உத்தியோகத்தில் புது பொறுப்பை ஏற்பீர்கள், மதிப்பு கூடுகின்றன. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், பிள்ளைகளின் பொறுப்புணர்வை பாராட்டுவீர்கள். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும், பிரபலங்கள் உதவார்கள், வியாபாரத்தில் வாடிக்கையாளர் ரசனையை புரிந்து கொள்வீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது பொறுப்பை ஏற்பீர்கள், மதிப்பு கூடுகின்ற நாள். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும், பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும், புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள், வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள், வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள், உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது சாதிக்கின்ற நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும், பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள், வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள், வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது சாதிக்கின்ற நாள். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள், விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள், பிள்ளைக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும், வாகனத்தை சீர் செய்வீர்கள், வியாபாரத்தில் வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள், உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும், தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகளை புதிய பாதையிலே வழி நடத்துவீர்கள், விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகளின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும், வாகனத்தை சீர் செய்வீர்கள், வியாபாரத்தில் வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும், தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படும். சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது. பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள், வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும், உத்தியோகத்தில் மற்றவர் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது. விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுகிற சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினால் உணர்ச்சி வசப்படாதீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள், வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மற்றவர் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது. விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கத்தை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை, இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.